இதுதான் அந்த காலத்துல அனைத்துக்கும் வெளிச்சத்துக்கு அதிபதி சூரியன் கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க. அதுதான் கணக்கு. எப்படி இன்னைக்கு இதெல்லாம் நீங்க இதை ஆதிகால பரிகாரமா இருந்து நீங்க கேட்கறதுனால தான் உண்மையாலுமே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. அப்ப முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம வாழத்தான் முடியல, வாழ்ந்ததையாவது நினைச்சு பார்த்துக்கலாம் இல்லையா? நம்மளால முன்னோர்கள் வாழ்ந்ததுதான் நம்மளால கண்ணில் போய் பார்க்க முடியல, ஆனா வாழ்ந்ததாவும் நினைச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம்னு நம்ம சொல்லுவோம். நீங்க எப்பவுமே இப்போ உங்களுக்கு இடையில நம்ம போன வாட்டி ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல ஞாபகம் இருக்குதுங்களா? தர்மாஸ்பத்திரிக்கு பேர் 9ஆம் பாவம்னு சொன்னா. இன்னைக்கு போன வாட்டி திருச்சியில் ஒரு அன்னதானத்துக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு 9ஆம் பாவம் என்பது தர்மம், தர்மம் என்பது தர்மாஸ்பத்திரி. தர்மாஸ்பத்திரி போய் நீங்கள் கொண்டு போய் 9ஆம் இடம் தர்மமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் 9 குடையவருடைய திசை நடக்குதோ அவங்க தர்மாஸ்பத்திரி போய் ஆரஞ்சு பழமும் ஒரு சின்ன ஒரு திருநூறு கொண்டு போய் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தா இந்த 9ஆம் அதிபதியாகப்பட்டவர் தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாநாட்டிலேயே நம்ம இந்த குழுவில் நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லிட்டு வந்தேன். அவங்க உடனே சொன்னார், எப்படிங்க அந்த 9ஆம் இடம் தர்மம் கரெக்டாக தர்மாஸ்பத்திரி எப்படி அதை மிங்கிள் பண்ணீங்க? 9 கோடி திசை நடந்தால் நீங்கள் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னு. நான் அதுக்குள்ளேயே ஊறி ஊறி ஒரு பரிகாரமாக எடுத்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை யோசிக்க அது ஆட்டோமேட்டிக்காக அது இறைவனுடைய அனுகிரகமே என்னமோ சித்தர்களுடைய வாசங்கள் ஏதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் அது நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. அதுக்கு மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து யோசிக்கணும். அதை யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த சித்திரக்கனி 1ஆம் தேதி வந்துச்சு, யாராவது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு போகிற வண்டி வாகனத்தை சித்திரக்கனி அன்னைக்கு வருஷம் பிறக்குது, இத்தனை நாள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கு நம்மளோட வண்டி வாகனம். அந்த வண்டி வாகனத்தை எல்லாம் கழுவி அதை சுத்தப்படுத்தி ஒரு கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு சாமியோட தீர்த்தம் ஒன்று வண்டி மேலே போட்டு ஒரு தீபம் போட்டு ஒரு தேங்காய் ஒன்று சுற்றி போட்டு உடைச்சிருந்தா இந்த வருஷம் வரைக்கும் நம்மளை நல்லா சுமந்தது, அடுத்த வருஷத்துக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு நீங்கள் சுத்தமான மாதிரி உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சுத்தப்படுத்தினா இன்னமும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா சொல்லுங்கள்? ஆனால் நம்ம வாகனம் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது, நினச்ச இடத்துக்கு வருது போகுது. ஆனால் அதுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு வருஷ காலம் எனக்கு எந்த விதமான பின்னம் இல்லாமல் என்னை சுமந்து கொண்டு போய் இந்த உலகத்துக்கே சுற்றி காமிச்சேன், இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு பொட்டு பூஜை போட்டு அந்த வண்டி வாகனத்துக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு புதுப்பிச்சு அதுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டீங்கன்னா எப்போ வாங்கி போட்டீங்கனாலும் வாகனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? இப்போ பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். சித்திரக்கனி அன்னைக்கு வருஷ பிறப்புன்னு சொல்லி நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தி புது துணி போய் கட்டுறோம், எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம வாகனத்தை மறந்துட்டோம். அப்போ புது துணி அப்போ நம்ம கரெக்டாக சித்திரக்கனி அன்னைக்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு நம்ம வீடு சுத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய வீடு என்பது எத்தனாம் இடம்னு சொல்லுங்க? வாகனம் எத்தனாம் இடம்? அப்ப இதை விட்டுட்டீங்களே. எனக்குமா ஆயுத பூஜை அன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்கும் நம்ம வாகனத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு வருஷ பிறப்பு வந்துருச்சுன்னா அந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு வந்து வீடு வாசல்லாம் வலிச்சு ஆதி காலத்தில் சித்திரக்கனி 1ஆம் தேதி தான் நம்மளோட பஞ்சாங்கமே வருது, கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய வாசல் பஞ்சாங்கம், சீதாராம் பஞ்சாங்கம், இந்த மாதிரி ஆற்காடு பஞ்சாங்கம் இதெல்லாம் சித்திரை மாசத்துல வந்து நம்மளுக்கு வந்து சித்திரக்கனி 1ஆம் தேதி பஞ்சாங்கப்படி நம்மளுக்கு கணக்குங்கும் போது நம்மளுக்கு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து 1 டிகிரியில் இருப்பார். அன்னைக்கு சூரிய உதயம் யார் பார்க்குறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு அந்த வருஷம் முறை இருக்கும். 1 டிகிரியில் சூரியன் வரதை இன்னொருக்க பார்க்க முடியுமா சொல்லுங்க? நேற்றுக்கு சூரிய உதயம், நேற்றுக்கு சித்திரக்கனி 1, நேற்றுக்கு நீங்கள் என்னங்க
சூரிய உதயம் நேற்றுக்கு 1 டிகிரி, இன்னைக்கு 2 டிகிரி போயிடுச்சு. இனி பார்க்கணும்னு நினச்சா 358 நாள் ஆகணும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 365 நாள் ஆகணும். அப்போது முதன்னு சூரியன் மேச ராசியில் போய் உச்சமடைஞ்சு இன்னைக்கு 1 டிகிரி முடிஞ்சு 2வது டிகிரியில் நிற்கிறார். அப்போ 10 டிகிரி வரைக்கும் தான் பரம உச்சம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் தங்கம் வாங்கினாலோ, ஏதாவது பொருள்கள் வாங்கினீங்கனாலோ, ஏதாவது ஒரு சேகரிப்பு பண்ணிங்கனாலோ, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலோ, சூரியன் என்பது வளர்ச்சி, சூரியன் என்பது கரு, சூரியன் என்பது உயர்ந்த பதவி. இப்போ நீங்கள் ஒரு 8 நாள் இன்னும் டைம் இருக்குது. இந்த 8 நாளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அந்த போட்ட விதை சூரியன் என்பது நிரந்தரம், கச்சிதமாக உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ செய்யலாமா செய்யக்கூடாத சொல்லுங்க. அப்போ சூரியன் 8 நாள் 8 டிகிரி, சூரியன் 10 டிகிரி வரைக்கும் பரம உச்சம். 10 டிகிரி தாண்டிட்டு அதோட தன்மை கம்மியாயிடும். அப்போ சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி வைங்க, ஒரு சாமி கூட வாங்கி வைங்க கடையில் போய். அந்த சாமிக்கு சக்தி பவர், சூரியனோட சக்தி கூடிருங்கன்னு சொல்லுங்க. ஐயா அந்த காலத்தில் சித்திரை மாதத்தன்னைக்கு போய் வீடு வாசல்லாம் வலிச்சு எல்லாம் ஒரு கணபதி ஹோமம்லாம் பண்ணி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு ஏதோ பொருள்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வறுமை வராதுங்களாம். அதனால ஆதி காலத்தில் தவசந்தானியமெல்லாம் போய் வாங்கினதே வந்து சித்திரக்கனியில் தான், சித்திரக்கனி பிறந்தா வாங்கினதுக்கு காரணமே அதுதான் அதனுடைய விஷயம். புரியுதுங்களா? அப்போ அந்த சித்திர நட்சத்திரம் வந்து துலா ராசியில் விழுகும். கரெக்டுங்களாமா? அதனால வந்து சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு துலா ராசியில் விழுகும். அப்போ மேச ராசியில போய் சித்திரை மாசம்ங்கிறது வந்து மேச ராசியில பேர் வரும். அந்த சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு இங்க பாருங்க, அசுவதி நட்சத்திரத்துல வந்து முதல் நட்சத்திரம் வந்து சூரியனுடைய முதல் நட்சத்திரம் வந்து அசுவதி நட்சத்திரத்துல ஒளி வந்துச்சுன்னா இங்க முதல் நட்சத்திரம் வந்து அஸ்தம் வந்து கனிலே நின்னுக்கும். இங்கேயும் சித்திர நட்சத்திரம் வந்து கரெக்டா வந்து துலா ராசியில சித்திர நட்சத்திரம் 2 வாரம் கண்ணில விழுந்துட்டு மறுபடியும் இங்க சித்திர நட்சத்திரம் துலா ராசிக்கு வருமா. அதனாலதான் சித்திர நட்சத்திரம் என்பது சித்திர மாசத்துல இந்த ஒளி போய் அந்த சித்திரையில இந்த சித்திரை வந்து பார்க்கறதுனாலதான் அதுக்கு பேரு சித்திரக்கனி என்று பொருள். ஐயா உங்களுக்கு புரியுதா? ஐயா போன வாரமே நீங்க சொல்லிருக்கலாமே, இந்த வாரத்துல நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கினோம். என்னங்க போன வாரமே எதுவுமே பொருள் வாங்குறது சொல்லிருந்தா 8 நாள் டைம் இருக்குதுங்க. 1ஆம் தேதியே வாங்குறது இல்ல, 10 நாள் வரைக்கும் பரம உச்சம். இப்ப 8 நாளுக்கு டைம் இருக்குது, வாங்குங்க. இந்த 8 நாள் சூரிய உதயம் பாருங்க. இப்ப கிடைக்கிற சூரிய உதயம் வந்து பரம உச்சத்து சூரிய உதயம், கண் வெளிச்சு நல்லா இருக்குமல்ல. ஆமாங்க, சரிங்க, பாத்துறேன். இன்னைக்கு 8 நாளைக்கு நீங்க வீட்லயும் கூட விளக்கு வைங்க. அது வைக்கிறது தான். 8 நாளைக்கு நீங்க வீட்ல வைங்க. 8 நாளைக்கு நீங்க வீட்ல வச்சீங்கன்னா 8 நாளைக்கு சூரிய ஒளி உங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி கரு வளர்ச்சியா இருக்கறனால அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வந்துருவீங்கல்ல. அணைய விளக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஐயா முதல் நாள் வந்து சித்திரை பொண்ணு முதல் நாளுங்கய்யா சூரிய உதயத்தின் போது கொஞ்சம் சூடம், அந்த பக்தி, சாம்பிராணி இதெல்லாமே வந்து சூரியனுக்கு காட்டி காலையில வணங்கினங்கய்யா. நீங்க சொல்லும் போது நம்ம செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொன்னது கேட்டதப்போ நம்ம செஞ்சதுக்காக ரொம்ப நீங்க சொன்ன வார்த்தைகள்ல இது எல்லாமே உண்மை இருக்குங்கய்யா. அதான் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நட்சத்திரத்துக்கு ஒரு சித்திரை பிறக்கிறது, மாசத்துக்கு ஒரு சித்திரை பிறக்கிறது. இந்த நாள்ல மட்டும்தான் சித்திரைக்கு பேர் வரும். பாருங்க, மேசத்துக்கு என்ன மாசம்னு கேட்டா சித்திரைம்பீங்க. துலா ராசியில அதோட ஒளி எது மேல ஃபர்ஸ்ட் படுதுன்னு பாத்தீங்கன்னா சித்திரையிலம்பீங்க. அப்ப நட்சத்திரத்துக்கு சித்திரை மாசம் வரும், சித்திரை நட்சத்திரம் வரும். அந்த மாசத்துக்கும் சித்திரை மாசமா வரும். 2 சித்திரையும் ஒரே டயத்துல ஜாயின் ஆகக்கூடியது இந்த மாசம் மட்டும்தான். அதனாலதான் அது சித்திரக்கனி என்று பொருள். கணிச்சிருக்கிறாங்க, கணிதம் பண்ணினதுனால அது கணிதம் தான் சித்திர கணிதம். அதனால சித்திர கணின்னு
காலப்போக்கில் பெயர் சுருக்கிட்டாங்க. அதனால தான் அந்த கனிக்கு வந்து பூமாதேவியிலிருந்து சூரிய ஒளி வந்து வளர்ச்சியாக இருக்கிறதுனால பழம் பூ கனி எல்லாமே வளர்ந்து போனதுனால அதுகளெல்லாம் வச்சு இந்த தாவரம் மரங்கள் செடி கொடிகள் எப்படி படர்ந்து பாசமாக நம்மளோட நிழல் கொடுத்து சந்தோஷமாக வாழுதோ அந்த தாவரத்தினுடைய பொருள்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு அந்த இடத்துல வந்து சுக்கிரனுடைய ஒளி வந்து படுறதுனால சுக்கிரன் என்பது துலா ராசி மேசத்திலேருந்து ஒளி போய் சுக்கிரனுக்கு காசு படுறதுனால அந்த பழங்கள் மேலே கொண்டு போய் பணத்தை வச்சு அந்த கனிகளை எல்லாம் வச்சு அந்த சூரியன் என்பது கண் வெளிச்சத்தை போய் காலையில் சூரிய உதயத்தில் யார் முகத்திலையும் முழிக்காமல் இந்த கனியுடைய முகத்தில் முழிங்க. இந்த கனி போல உங்களுடைய மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்கள் வளர்ந்தது போல நீங்கள் வளர்வீங்கக்காகத்தான் ஆதி காலத்தில் சித்திரக்கனி என்று பொருள். புரிஞ்சுதுங்களா? சரிங்க ஐயா. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் உங்களுடைய காலத்துல இது எல்லாமே நாளைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மாநாட்டில் போயோ ஒரு ஜோதிட கருத்தரங்கத்திலேயே போயோ நீங்க இது எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க தனிச்சு நீங்க தனியா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமல்ல. ஜோதிட மாநாட்டில் பாருங்க எத்தனையோ பேர் என்னென்னமோ கருத்தெல்லாம் கொண்டு வந்து பேசுறாங்க. நீங்களும் இந்த விஷயத்துக்கெல்லாம் கத்துக்கிட்டா நீங்களும் ஒரு இடத்துல போய் பேசும்போது அந்த பேரு புகழ் உங்களுக்கு வந்து சேருமல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தா ஆதி காலத்துல முன்னோர்கள் வாழ்ந்து பொழைச்சதனுடைய சந்தோஷங்கள் இப்ப இல்லாதனால அவங்களுக்கு நேர காலம் சரியில்லைனாலோ மனம் பாதிக்கப்பட்டா தான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்போ அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து நீங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் ஒரு விளக்கை பார்த்து சாமி கும்பிட்டு ஒரு பத்தி பொருத்தி அந்த ஜாதகத்தை காமிச்சு என்னுடைய குருமார்கள்லாம் இந்த இடத்துல வந்து முன்னாடி நின்றோன்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சாலே அங்கே எல்லோரும் வந்து நின்றுவாங்க. ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு பலரை லட்டாக நீங்கள் சொல்லி அந்த பேர் உங்களுக்கு கிடச்சிடும். அதனால தான் அந்த காலத்தில் இதெல்லாம் சாமி பற்றி பாட்டெல்லாம் பாடி அப்புறம் தான் ஜோசியத்தை ஆரம்பிப்பாங்க. ஒரு 10-20 துதிகள் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை நான் கணிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையெல்லாம் என்னோட ஞானத்தில் எல்லா மூதாதிகளும் உட்கார்ந்து இவருக்கு வாக்கு பிரித்து சொல்லணும், வாக்கு பழிக்கணும்னு சொல்லி இவங்க சாமியே பாடி 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 இவங்க உடம்புல பூராமே பரவி அந்த ஒரு உருவேறிய உடம்பு அந்த உருவேறிடுச்சுன்னா அந்த சக்தி தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர சக்தி. அதனால அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சாலே கடை நீங்கள் தொழிலை பற்றி கேட்க வந்தீங்க, வீட்டை பற்றி கேட்க வந்தீங்க, குழந்தையை பற்றி கேட்க வந்தீங்க, ஆயிலை பற்றி கேட்க வந்தீங்க, மரண பயத்தை பற்றி கேட்க வந்தீங்க, இதுகளுக்கெல்லாம் என்னென்ன திசா புத்தியில் இது நடக்குன்னு டக்குன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரியமாக அந்த ஒரு சில மந்திரங்கள் இருக்கும். அதை சொல்லி சொல்லி பாராயணம் பண்ணி வச்சதுனால தான் ஜாதகத்தை எடுத்த உடனே டக்குன்னு அவங்களால சொல்ல முடியுது. அவங்களோட மூளையோ அவங்களோட சக்தியோ அவங்களோட பவரோ நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கணும்னா அவங்க படத்தைவோ அவங்க போட்டாவோ எடுத்தும் கூட நம்ம தொழில் செய்கிற இடத்துல வச்சோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதா அதோட விதிவிலக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். எப்பவுமே நீங்கள் ஆஃபீஸில் ஜாதகம் பார்க்க வரும்போது டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த ஒரு நாளை அறுத்து அதில் ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு எப்பவுமே நம்ம ஆஃபீஸில் உள்ளுக்குள்ளே நம்ம சேரு நம்ம கல்லாப்பெட்டி நம்ம டேபிள் எல்லாத்துக்கும் ஒரு 3 சுற்று சுற்றி நம்ம கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டருக்கு 3 சுற்று எல்லாம் சுற்றி முடித்து வெளியில் போய் நம்மளோட நிலவு வாகனத்தை போய் 3 தடவை சுற்றி அதை கொண்டு போய் வெளியில் போய் அந்த சூடத்தை அந்த வாசப்படியிலே போட்டுட்டு 4 மூலையிலையும் போய் இந்த எலுமிச்சை பழத்தை 4 பக்கம் வீசிட்டு வந்து தொழில உட்கார்ந்தீங்கன்னா நேத்தைக்கு நெகட்டிவாக வந்து ஜாதகம் பார்த்து அழுது உழம்பி துன்பப்பட்டு போனவங்களுடைய உடல் எல்லாம் போய் புது பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப எலுமிச்சம் பழத்தை நீங்க சுத்தி கும்பிடணும்ல ஐயா, புரியுதா?
திங்கட்கிழமை கோயில் ஐயா எல்லாம் வீட்டில் போடுங்க ப்ளீஸ். அதனால எலுமிச்சை பழத்தை காலையில் குங்குமத்தில் வச்சு குங்குமத்தை பொறுத்து எல்லா பக்கம் சுற்றி கொண்டு போய் வீசி போட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த நெகட்டிவ் எனர்ஜி அன்னைக்கே போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் எப்பவுமே எலுமிச்சை பழத்துக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க. அந்த எலுமிச்சை பழம்ங்கிறது எலுமிச்சை பழம்னு பேர் வந்தது எப்படி வந்துச்சு சொல்லுங்க? அதுக்கு பேர் எலுமிச்சை பழம் தானே சொல்றீங்க? ஆமாங்கய்யா. அது என்ன எலுமிச்சை பழம்னா என்னங்க? பழத்துக்கு பேர் எலுமிச்சை. அது எலுமிச்சைன்னு எப்படி கொண்டு வந்தாங்கண்ணா? தெரியலங்கய்யா, சொல்லுங்க. இது காலப்போக்கில் எலுமிச்சம் ஆயிடுச்சுங்க. அந்த காலத்தில் எலுமிச்சம் பழம் யாரெல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டில் காசு தங்கும். எதனாலையும் சொல்லுங்க. எலுமிச்சம் செடி வச்சீங்கன்னா காசு தங்கும். என்ன அதுக்கு பேரு மிச்சம்னு வருதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில் மிச்சம் எவ்வளவுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து எலுமிச்சம்னு தான் பேர் வருது. அதனாலதான் எலுமிச்சம் பழத்துல விளக்கு போட்டாங்க. அதை எலுமிச்சம்னு வருது. மிச்சம் ஆகிறது ஊராமே எலுமிச்சம். அதனாலதான் எலுமிச்சம் செடி வைப்பாங்கன்னு. புரியுது உங்களுக்கு? அப்ப நீங்க எப்பவுமே கல்லாப்பெட்டியில எலுமிச்சம் பழத்தை ஒன்றை கொண்டு வந்து தண்ணியில் அலசி சாம்பிராணி புகை போட்டு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு டெய்லி காலையில் எலுமிச்சம் பழத்தை ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு ஒரு தட்டுக்குள்ளே உள்ளே வச்சு கல்லாப்பெட்டியில் வச்சுட்டிங்கன்னா, அதே கல்லாப்பெட்டியில் பணமும் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் எலுமிச்சை இதுவும் எலுமிச்சை. அதனால அது காலப்போக்கில் 7 மிச்சை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 7 தான் அது 7ன்னு வந்துருச்சு. காலப்போக்கில் 7 மிச்சை. 7 மிச்சைன்னு என்னங்க? லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி. அந்த காலத்தில் நாம்பி மிச்சப்படுத்தினவங்க 7 மிச்சம் தான். காலப்போக்கில் அது 7 மிச்சை. அதானே? அந்த காலத்தில் மனைவி தான் வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி நாம்பி அந்த எலுமிச்சை வச்சாங்க. அதனால நீங்கள் கல்லாப்பெட்டியில் எலுமிச்சை பழம் வச்சிங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு நினச்சிட்டு வர்றது இந்த எலுமிச்சை பழம் அமைச்சு கொடுக்கும். இருக்கிற கனியிலேயே ராஜகனி எலுமிச்சை தானே? இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அது வேலை செய்யுங்கன்னு. புரியுதுங்களாம்மா? நீங்க சித்திரக்கனி 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க உங்க ஜாதகத்துக்கு தேங்காவில் உடைச்சு வச்சு அதுக்கு சாமி கும்பிட்டு இந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகமெல்லாம் எனக்கு எப்போ சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிட்டு 90 போட்டீங்கனாலே வருஷம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் மதிச்சாலே வருஷம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை கடவுள் கொடுப்பாருங்கிறது தானே ஐதீகம். கரெக்டுங்களா? ஒரு நாள் வருதுன்னா அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலான்னு நீங்கள் திட்டம் போட்டு வச்சுக்கணும். அதெல்லாம் பண்ணத்தான் நம்ம அந்தந்த நாளில் டேலி பண்ணி நம்ம சிறப்பாக இருப்போங்கிறதா அதோட விதிவிலக்கு. கரெக்டுங்களா? நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இன்னமும் நிறையா இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த கர்மாவை பற்றி எல்லாம் கொஞ்சம் நான் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஆட்கள் வேணுமில்ல. ஆமாங்க, இன்னைக்கு 32 பேர் வந்திருக்காங்க. வணக்கம். நீங்க அந்த 15வது நட்சத்திரம் 25வது நட்சத்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க. நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு வந்தேன். எனக்கு ஒன்றும் கிளியரா புரியலைங்கய்யா. கொஞ்சம் அவங்களுக்கு இருப்போம். எனக்கு கொஞ்சம் கிளாஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா. இப்போ ஒன்றும் பிரச்சனைங்க ஐயா. உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உடனே இப்போ குழுவில் போடுறேன். அதை பூராமே கேட்டுக்குங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆடியோ குழுவில் போட்டுருவேன். எல்லாமே பொறுமையாக கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இன்ன கர்மாவோட தான் இவங்க மாட்டியிருக்காங்க, இன்ன தோஷத்தினால தான் இவங்களோட வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, இந்த பிறவி எடுத்ததுக்கு இந்த பரிகாரம் பண்ணாதான் இவர் வாழ்க்கையில் எந்திரிப்பாருங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளாஸு முடக்கு ராசியை பற்றி கர்மாவையும்
உங்களுக்கு 27 நட்சத்திரத்தினுடைய ஆலயங்களுடைய குணாதிசயங்களும் அதனுடைய சக்திகளும், ஸ்திதி சூனியத்தினுடைய 15 திதிகளுடைய ரகசியமும், கர்ம நட்சத்திரங்களும், இது எல்லாமே காசி போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதில் எத்தனை பேர் வந்து நான் தவறாமல் வாரம் படிப்பேன்னு சொல்லி எல்லாருமே குழுவில் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொல்லி கொடுத்துருங்க. அந்த பேரை மட்டும் நம்ம எழுதி வச்சுட்டு வந்து காசி போயிட்டு வந்த உடனே கர்மாவை பற்றி வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயங்கள், இது வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மாவை உடைக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன, இந்த உலகத்தில் கோயிலெல்லாம் கட்டி வச்சு எந்தெந்த சக்கரங்களில் சக்தி அதிகமாக இருக்குது, சாமிக்கும் மனிதருக்கும் என்ன தொடர்பு, நம்ம அந்த கோயில் போயிட்டு வந்தால் மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியமெல்லாம் இப்போ எங்கே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிற ரகசியம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கு யாரெல்லாம் 70 பேர் இதில் படித்தவங்கள நான் வந்து எத்தனை சூழலை இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கரெக்டாக வந்து வாரம் படிச்சுக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள மட்டும் அதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இந்த கலை, இந்த ஜோதிட கலை என்னைக்குமே நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த ரகசியத்தை பூரா நீங்கள் தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்கவுங்க நீங்கள் ஜோதிட ஆஃபீஸ் போட்டு நாளைக்கு உட்காரும் போது இந்த நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம படித்தோமோ அத்தனையும் மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவு ரகசியம் உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால அதில் செலக்ட் ஆனீங்கன்னா மீதி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, ஐயா உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் கூட நீங்கள் கரெக்டாக வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாத்தையுமே குழுவில் இருந்து எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டுட்டு விளக்கிட்டு இத்தனை பேர் தானே சொல்லி கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஒரு வருஷ காலம் நம்ம ஓட்ட முடியும். அதில் சும்மா வருவாங்கன்னு பேருக்கு 70 பேரை வச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியப்படாது. அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதம். ஆமாம், இது வரைக்கும் 12 கிளாஸ் நம்ம நடத்தியிருக்கோம். இந்த 12 கிளாஸ்லையும் ஒரு பரிகாரம், ஒரு கிளாஸ்லையெல்லாம் ஒரு 5 பரிகாரம் 10 பரிகாரம் கொடுக்குறேன். அப்போ 12 கிளாஸுக்கு 120 பரிகாரம் இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள உங்ககிட்டயே கிட்டத்தட்ட 500 பரிகாரம் கையில் வந்துடும். இது எங்கே கிடைக்கும்? அதனால் கரெக்டாக குழுவில் வந்து அவங்க ஒரு விளக்கத்தை போட்டு என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னா எனக்கு முடியாதுங்க அப்படி சொல்லிட்டாலும் அவங்கள குழுவில் இருந்து வெளியே எடுத்துட்டு ஃப்ராங்காக நம்ம இத்தனை பேர்த்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்து அந்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கி உலக மக்களுக்கு போய் சேரட்டும். கரெக்டுங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ஏன்னா பாதி பேர் வல்லா படிக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆர்வத்தில் நிறைய பேர் உள்ளே சேர்ந்துருவாங்க. பொருளாதார பிரச்சனையினாலையும் கூட வெளியே வராமல் இருப்பாங்க. அது எதுக்கு? நீண்ட காலம் இதை கொண்டு போகணும். அவங்களுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கட்டும். இது ஆதிகால பரிகாரத்தினுடைய புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான புக்கு வாங்கிட்டு போய் எல்லாரும் படிக்கிறாங்க. நம்ம ஐயா கூட படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், சிவசாமி ஐயா. ஐயா நீங்கள் தான் கோயம்புத்தூர் ஐயா. ஐயா ஐயா நீங்கள் புக்கு வாங்கிட்டு போனீங்க, எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குங்க ஐயா. 2-3 பேருக்கு சொல்லி இருக்கங்க ஐயா, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ஐயாலாம் அவர் வயசுக்கு நம்ம ஆபீஸ்க்கே வந்து அவர் பார்த்தோன்னே டக்குன்னு அசந்து போயிட்டு வந்து 2 கை எடுத்து கும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. என்ன பார்த்தா ஐயா நீங்கள் நான் குழுவில் ஆஃபீஸில் இருக்கிறனால அது இதுன்னு ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள அவ்வளோ ஆதங்க. அந்த புத்தகம் வாங்குறக்கு புத்தரம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா? புத்தரம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா? புத்தரம்னா குழந்தை பிறக்கும், புத்தகம் பிறக்குமா? அதுபோல அதுபோல இருக்கிறதா என்னங்கம்மா? அதான் அதுதான் உங்களை எப்படியாவது அந்த ஒரு வருஷ காலம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு நல்ல தரவா கற்றுக் கொடுத்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடணும். நம்மனாலையும் ஒரு 10, 30, 40 ஜோசியர் உருவானாங்கன்னு ஒரு பேர் இருந்தால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அதுக்கு தான். ஆமா, உங்களை எல்லாம் நல்ல ஒரு சிறந்த ஜோசியரா ஏறி உட்கார்ந்துட்டா. ஏன்னா நாளுக்கு நாள் போன் வசதிகள் அதிகமாக போகுது.
நிறைய அப்பாயின்மெண்ட்டு எதோ போகுது. அதையெல்லாம் மீறி நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். ஒரு ஆசிரியராக மதித்து அவரும் ஜோதிட வகுப்பு எடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லைங்களா? அதுக்காகத்தான் உங்களை எப்படியும் நான் உங்களை கையில் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வேற என்னம்மா வேணும்? காசு பணம் எல்லாம் கூட அப்பாற்பட்டதாங்கம்மா. ஒரு கலை என்பது அதான் நான் தான் சொல்லிட்டேனே, பெற்ற பிள்ளை ஒரு நாள் கைவிட்டு போகல, கற்ற கலை கூடவே இருக்குமே. ஐயா இது வரைக்கும் எத்தனை குருகிட்ட படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஈடு இணையா யாருமே இல்ல. நான் ஜெயஸ்ரீ மேடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஐயா தான், இவரை வச்சு யாரையுமே இடம் போட முடியாது. மிகப்பெரிய ஒரு சாதனை உங்களுடைய இது. அது என்னைக்குமே மறக்க முடியாதுங்க ஐயா. என்னைக்குமே எனக்கு உயிர் மறைஞ்சாலும் என் பிள்ளைங்க எல்லாம் உங்களை பாத்துக்குவாங்க. அதெல்லாம் மறக்கதான் முடியாத ஒரு நம்மளால முடிஞ்சதுங்க. ஒரு சர்வீஸ் ஜோதிட சேவைன்னு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா ஜோதிட சேவையை அந்த மனித பிறவி எடுத்து செய்யணும். அதுதான் எத்தனை ஜோதிடர் வந்தாலும் உங்க இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. இது மனசார சொல்றேன், உள்ளன்போட உயிர்ல கலந்த உறவுங்க. இன்னைக்கு மறக்காது. ஆமாம், அதுக்கு ஒரு கலை கிடைச்சிருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஜோதிடர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதத்தையே நம்ம மிஸ் பண்ணணும். அதனால நம்ம கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகாரத்தை இன்னும் நிறையா இந்த சில சூட்சமமான கர்மா பரிகாரம் நிறையா வச்சுருக்கேன். அந்த கர்மா பரிகாரத்தை பூரா உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அந்த கர்மா பரிகாரத்துக்கு உண்டான ஆலயங்களுடைய சக்திகள் அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க. ஒரு சாதாரணமாக ஒரு அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால அந்த அம்மா அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. இந்த பலிப்பீடத்தில் போய் சாமிக்கு பிரசாதம் படைப்பாங்க. எல்லா பலிப்பீடம் 8 பலிப்பீடம் வச்சுருப்பாங்க. இந்த 8 பலிப்பீடத்துலேயும் போய் எப்போ பலிப்பீடத்தில் சாப்பாடு வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் போய் சாமி கும்பிட்டு கோயிலை சுற்றி பலிப்பீடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிடுமா, குழந்தை கிடைக்குன்னு சொன்னேன். அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? என்னங்க எப்படி சொல்றீங்க? பலிபீடம் இங்க பாருங்க, அந்த குழந்தை இந்த குழந்தை பாருங்க ஐயா. பலிபீடம்னா அந்த அம்மாவுக்கு தெரியல, அது கொஞ்சம் விலகி சொல்லியிருப்பீங்க பாருங்க. இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கூட்டி கொண்டு காமிக்கிறாங்க பாருங்க. இதாவது 3வது குழந்தை கிடைச்சிருக்குதுங்க. அதை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு கையில் கொடுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. அது வாங்கியிருக்கேன் பாருங்க. 6 வருஷமா குழந்தை இல்லைங்க. அந்த அம்மாவை பேட்டி கொடுக்க சொல்லலான்ட்டு இருக்கேன் நான். 6 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்து இந்த பரிகாரம் செஞ்சு பழிச்சிருக்குது. பலிபீடம்னா என்னன்னா அஷ்டதிக்குன்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக்குன்னா என்ன? 8 பக்கம். இந்த 8 பக்கத்துலையுமே ஒரு கல் பலிபீடமாட்ட ஒரு கல் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் பலி கொடுக்குற இடம். அஷ்டதிக்கும் அஷ்ட பைரவர்கள் மாதிரி தெய்வங்களையே தாக்கக்கூடிய சக்திகள் இந்த வெளியில் பிரபஞ்சத்துக்கு உண்டு. அது இந்த பலிபீடத்தை அங்கங்கே வச்சுருப்பாங்க. அந்த பலிபீடத்துக்கு நைவேத்தியம் சாப்பாடு ஏதாவது வச்சுட்டாங்கன்னா இந்த அசுர தீய சக்திகளுடைய அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் தீய சக்திகள் காத்து கருப்பு பேய் பிசாதி எது வந்தாலும் அப்படி ஏதாவது தெய்வத்தை அடிக்கணும்னு வந்தால் கூட இந்த பலிபீடத்துக்கு கண்ட்ரோலை தாண்டி வெளியே வராது, உள்ளே வராது. அப்போ சாப்பாடே உனக்கு ஏதாவது வேணாலும் கூட அதை தின்னுபட்டு போயிட்டே இருன்னு சொல்லி போட்டு அந்த 8 பக்கம் கொண்டு போய் சாப்பாடு போட்டு வந்துடுவாங்க. உருண்டையே சாப்பாடு வச்சுருவாங்க. அந்த பலிபீடம் அஷ்டத்துக்கு இருக்கிறனால அந்த முதல் அந்த 7-8 இடத்துலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சாதம், ரொம்ப எச்சா எடுக்க மாட்டேன், கொஞ்சம் சாதம் 8 பலிபீடத்தில் எடுத்துகிட்டு எனக்கு குழந்தை கிடைக்கணும், கரு உருவாகணும்னு சொல்லி சாமியோட கொடி மரத்துக்கிட்ட உட்காந்து அந்த பலிபீடத்தினுடைய சாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இந்த அஷ்டத்துக்கும் உள்ள கால பைரவர் மாதிரி அஷ்ட தோஷம் நிவர்த்தியாகி அவங்க சீக்கிரமாக அந்த கருப்பை பையில அவங்களுக்கு சீக்கிரமாக கரு உருவாயிரும். அதுக்கு காரணமே காலச்சக்கரத்துக்கு மேசம் என்பது முதல் வீடு. மேசத்தலை
ரிஷப கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடக மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் சிறுநீரகம், விருச்சிகம் கர்ப்பப்பை ப்ளஸ் ஆசன வாயு. அப்போ ஆசன வாயு ப்ளஸ் கர்ப்பப்பை. அப்போ கர்ப்பப்பையை குறிக்கிற இடம் வந்து விருச்சிகமாக இருக்கிறனால, காலச்சக்கரத்துக்கு அது 8வது வீடாக இருக்கிறனால, 8 என்பது அஷ்டமமாக இருக்கிறனால 8 பலிபீடத்தில் போய் சாப்பிட்டு வந்தால் அந்த கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகுங்கிறது ஆதிகால பரிகாரம் கூறுது. எப்படி? இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பரிகாரங்களையும் ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது, பல பரிகாரங்கள் இருக்குதுங்கிறத நீங்கள் நிதர்சனப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் போயிடும். அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்க. அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு சிறப்பாக கிடைச்சிடும். சரிங்களா? மணி 10. ஆமாம், மணி 10 ஆயிருச்சுங்க. அடுத்த பரிகாரம், அடுத்தது கிளாஸ் எப்போ வருது உங்களுக்கு? திங்கக்கிழமை வருதுங்களா? என்னங்க ஐயா? 23ஆம் தேதி நைட்டு கிளம்புறாங்கம்மா. காசி 23ஆம் தேதி அன்னைக்கு, அதான் பௌர்ணமின்னு சொன்னதுனால, அந்த பௌர்ணமி நம்ம கவனிக்காமல் சொன்னதுனால ராமேஸ்வரம் தடைபட்டுருச்சுங்க. காசி போயிட்டு வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு உங்களை எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் கிளம்புறேங்க காசி. 23ஆம் தேதி நைட்டு கிளம்புறோம். அதனால பௌர்ணமிக்கு இந்த வருஷம் காசிக்கு ஃபிக்ஸட் ஆனதுனால காசி போயிட்டு 7 நாள் கிளம்பிச்சு வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களை எல்லாமே கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம். அதனால அப்போ வகுப்பு கண்டிப்பாக வருங்க. வகுப்பு மட்டும் எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணவே கூடாதுங்க. வகுப்பு மட்டும் எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணவே வேண்டாங்க. அதை முடிச்சுத்தானே போகிற மாதிரி வருதுங்க. அது அடுத்த உங்களுக்கு அடுத்த வாரமே கர்ம பரிகாரத்தை பற்றியும் கர்ம பரிகாரங்களையும் முடக்குதோஷ பரிகாரங்களும் திதிசூனிய பரிகாரங்களையெல்லாம் பெரிய பெரிய ரகசியத்தையெல்லாம் உடைச்சு கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறவங்க, இதில் அடுத்த வாரம் கலந்துக்கிறவங்க மட்டும்தான் உறுதியாகிறாங்க. அதுக்கப்புறம் காசி போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. எனக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ளேயே ஆமாம், காசியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம குழுவில் இருக்கிறவங்க அனைவருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்கம்மா. நம்மளை நாடி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆமாம், அயோத்தியில் ராமர் கோயில் வந்து இப்போ புதுசாக ராமர் வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த ராமரையும் தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். சரிங்களா? சரிங்கம்மா. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், எந்த முகம் போனாலும் தங்க முகன்ற பேர் சொல்லணும்னு சொல்லி எல்லா மக்களும் நலமோடு வாழும்னு சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அடியன் சுப மாரிமுத்து. இது 12வது கிளாஸ் வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அடுத்த வாரம் இதே பதிவில் எல்லாத்தையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாத்துக்கும் வணக்கங்க. வணக்கம். தனபாக்கியமா வணக்கங்க. ரொம்ப நன்றி. மேல இரவு வணக்கம். எல்லாருமே ரெஸ்ட் எடுங்கம்மா. பார்த்துக்கலாம். வணக்கம். சரி, எல்லாத்துக்கும் வணக்கங்க.